Happy morning, students. Yesterday we will discuss about the lesson. Yesterday classல என்ன பார்த்தோம் அப்படின்னா water system, money savings and transfer of money and transformation of transaction of money இதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்டாலிக் மணி. இப்போ மெட்டாலிக் மணின்னு சொல்லும்போது இப்போ லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இந்த பிக்சர் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் மௌரியர் ஆட்சி காலத்தில் என்ன காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஹர்ஷா அதில் பனாஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் எந்த மாதிரி சிம்பிளோட காயின் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பிக்சரோடு இருக்குது அதில். அப்புறம் டெல்லி சுல்தானியர்கள் என்ன காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது மாதிரி ஷெர்ஷா சூரி அவருடைய ஆட்சி காலத்தில் டாங்கா, அந்த காயினோட பேர் மணியோட பெயர் டாங்கா யூஸ் பண்ணாங்க. ஷெர்ஷா சூரி காயின் ப்ளஸ் மௌரியர் ஆட்சி காலத்தில் அந்த நிறைய காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்டாலிக் மணி. King Midas of Lydia innovated metal coins in the 8th century BC. By the ancient historian Herodotus, gold coins were in the use in India many centuries than in Lydia. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்கம் வெள்ளி, அதாவது கோல்டு சில்வர் காப்பர், இதெல்லாம் விலை மதிப்பற்ற உலோக பணமாக பயன்படுத்தப்பட்டது. அப்போ இந்த உலோகங்களுடைய எடை அப்படின்றது துல்லியமாக இருக்கணும் அப்படின்னா அது முத்திரையோடு என்ன செய்யப்பட்டது, பரிமாறும் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அப்போ அந்த லாஸ்ட் கிமு 8th செஞ்சுரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிடியாவினுடைய பேரரசர் மிடாஸ் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சிருக்கார். ஆனால் லிடியாவை விட பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் என்ன செய்யப்பட்டிருந்தது, கோல்டு காயின் யூஸ் இன் கோல்டு காயினை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் காயின்ஸ் வேர் minted in the 6th century BC by the Mahajanapadas known as the Puranas, ஹர்ஷபா ஆர் பனாஸ். அதாவது உலோக நாணயம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய உலோக நாணய வெளியீட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீனா, கிழக்கு அதாவது ஈஸ்ட் லிடியா. அப்போ இந்தியாவில் 6ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் பூரணாஸ், பனாஸ் அப்படின்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னது, சில்வர், கோல்டு, காப்பர், அப்புறம் அலுமினியம், இதிலெல்லாம் நாணயங்கள் மௌரியாஸ் பீரியடில் என்ன செஞ்சுருக்காங்க, அச்சடித்து நிறைய வெளியிட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 12th செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியர்களை என்ன செஞ்சாங்க, இந்திய அரசர்களுடைய உருவத்தை நீக்கிட்டு இஸ்லாமிய எழுத்துக்களை என்ன செஞ்சாங்க, அந்த காயினில் பார்த்திங்களா, அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அரபிக் வேர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, தங்கம், தாமிரம், வெள்ளி இதில் ஆன நாணயங்களை என்ன செஞ்சுருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு டாங்கா அப்படின்ற ஒரு நாணயங்களுக்கு பேர் அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜிட்டால் அப்படின்னு, அதாவது பணம் மதிப்பு குறைந்த நாணயங்களுக்கு ஜிட்டால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த முகல் எம்பையர் ஃப்ரம் 1526 AD consolidate the மானிட்டரி சிஸ்டம் ஃபார் த என்டையர் எம்பையர்னு சொல்கிறாங்க. அதாவது 1526 பார்த்திங்க அப்படின்னா முகலாய சாம்ராஜ்யம் முழு சாம்ராஜ்யத்திற்கான ஒருங்கிணைந்த ஒரு சகாப்தமாக பண வளர்ச்சியில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன் திஸ் ஈரா எவல்யூஷன் ஆஃப் ரூபி அக்கர்ட் வித் த ஷெர்ஷா சூரி டிஃபீட்டட் ஹுமாயூன். த சில்வர் காயின் 178 grams. அதாவது இந்த பண வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா ஷெர்ஷா சூரி, ஹுமாயூன் இவங்கள, அதாவது ஷெர்ஷா சூரி ஹுமாயூனை தோற்கடித்து அந்த ஆட்சி காலத்தில் 178 கிராம் எடையுள்ள ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு பேர் ரூபியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா முகலாயருடைய ஆட்சி காலத்தில் சில்வர் நாணயம் அப்படின்ற வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1600 அதாவது 1600 ஆண்டில் முகலாய நாணயத்தை வந்து பிரபலப்படுத்தியது வந்துன்னு சொல்கிறாங்க. இன் 1717 பார்த்தீங்க அப்படின்னா முகலாய அரசர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த 40 காப்பர் பீசஸ் ஆஃப் பைசா அண்ட் டூரிங் த whole Mughal period silver coin remained in use. It was found inconvenient as well as dangerous to carry gold and silver coin from place to place. So invention of paper money marketed a very important stage in the development of money அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 1717 முகலாய பேரரசர் பருக்ஷா அவர் வந்து என்ன செய்கிறாரு, முகலாய பண நாணயத்தை பம்பாயில் அச்சடிக்க முதலாக வந்து அனுமதி அளிச்சிருக்கார். யாருக்கு? ஆங்கில தங்க நாணயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது கரோலினா அப்படின்ற வெள்ளி கரோலினாவும் தங்க நாணயங்களுக்கு பேர் வந்து கரோலினா, வெள்ளி நாணயங்களுக்கு வந்து ஏஞ்சலினா, செம்பு நாணயங்களுக்கு வந்து ஹெப்ரூன் அப்படின்ற வெண்கல நாணயத்துக்கு அப்படி என்ன பேர் அப்படின்னா டின்னி அப்படின்னு சொல்லி அழைத்திருக்காங்க. அப்போ 1717 முகலாய பேரரசர் பருக்ஷா அவர் வந்து என்ன செய்கிறாரு, முகலாய பண நாணயத்தை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அப்போ பம்பாயில் அச்சடிக்க சொல்கிறாங்க. அப்போ அச்சடிக்க சொல்லும் பொழுது கோல்டு காயினுக்கு பேர் என்ன, கரோலினா, சில்வர் காயினுக்கு ஏஞ்சலினா, அண்ட் காப்பருக்கு ஹெப்ரூன், அப்புறம் அலுமினியத்துக்கு டின்னி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It was the development of paper money started on the basis of storage, hold and receipts were issued by the goldsmith for this storage. Paper money is regulated and controlled by central bank of the country அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலோக பணங்கள் அப்படின்னு சொல்லும்போது உலோக பணம் என்னவாக இருக்குது அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வது சிரமமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, காகித பேப்பர் மணி வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ கண்டுபிடிக்கும்போது தங்கத்தை வந்து சேமிப்பதன் அடிப்படையில் காகித பணத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பொற்கொள்ளர்கள் அது கோல்ட்ஸ்மித் பொற்கொள்ளர்கள் வந்து இந்த ரசீது பணத்திற்கு பதிலாக காகித பணமாக என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. அப்போ காகித பணத்தை கட்டுப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவதுன்னு அந்த நாட்டினுடைய பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, RBI, which was established in 1935. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 வருடம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. தற்பொழுது வந்து பணத்தின் பெரும்பகுதி வந்து முக்கியமாக செலவாணி பணம் அல்லது காகித பணம் இது மத்திய வங்கியால் வந்து வெளியிடப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The currency consists mainly of currency notes or paper money issued by the Reserve Bank of India அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு fill in the blanksன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் fill in the following table, name of country and name in currencyன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ரைட் சைடில் நிறைய கண்ட்ரிஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து நேம் இன் கரன்சி அப்படின்றத வந்து உங்களை வந்து ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியான்னு சொல்லும்போது அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, ரூபி. ஜெர்மனின்னு சொல்லும்போது த நேம் ஆஃப் கரன்சி இஸ் ஜாப்பனீஸ் என் என்று அழைக்கப்படுது. ஜப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாலர். ஜப்பான் சொல்லும்போது ஜாப்பனீஸ் என் அப்படின்னு அழைக்கப்படுது. ஜெர்மனின்னு சொல்லும்போது யூரோ டாலர்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர்னு சொல்லும்போது சிங்கப்பூர் டாலர். மலேசியா ரிங்கிட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கரன்சி நேமு. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா சவுதி ரியால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து USA அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல என்னது, டாலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லும்போது ரூபி அண்ட் பாகிஸ்தான் ரூபி. அப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள்லையும் வந்து கரன்சிக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபி என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, அதாவது கிரெடிட் கடன் பணம் அல்லது வங்கி பணம்.
emergence of credit of money took place almost side by side with that of paper money. People keep a case as deposit with banks which they can withdraw as their convenience through check, but known as credit money or bank money. It performs the same as functions of money அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காகித பணம் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்து வளர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லும்போது தங்களுடைய பணத்தின் மதிப்பை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல, அதாவது ஒரு பகுதியை வந்து செலவழித்தது போக சேமிப்பு அப்படின்னு சொல்லும்போது எங்கே வந்து சேமித்து வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொண்டு போய் சேமித்து வைப்பாங்க. அப்போ தன்னுடைய சேவிங்ஸ் வந்து பேங்க்கில் வந்து சேமித்து வைப்பாங்க. அது அந்த தொகையை வந்து அவங்க வசதியாக வந்து என்ன செய்யலாம், செக்கை வந்து காசோலை அது மூலியமாகவோ அல்லது வங்கி பணம் பேங்க் மணியாக வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த காசோலை என்பது பணத்தை வந்து குறிக்கிறதில்ல, பணத்தோட பணிகளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியர் மணி அப்படின்னா நிகர் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. The final stage in the evaluation of money has been the use of bills of exchange, treasury bills, bonds, debentures, saving சர்டிஃபிகேட் எக்ஸட்ரான்னு சொல்கிறாங்க. அப்போ உண்டியல் வந்து கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரம், சேமிப்பு பத்திரங்கள் இவற்றையெல்லாம் இவற்றுடைய பயன்பாடுகள்னு சொல்லும்போது பண பரிணாம வளர்ச்சியினுடைய இறுதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, பிளாஸ்டிக் மணி. அதாவது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது நெகிழி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தினுடைய சமீபத்திய வடிவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, இப்போ ஏற்கனவே வந்து பார்ட்டர் சிஸ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர்ஸ் மணியாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ், செக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டு. The latest type of money is plastic money in the form of credit cards and debit cards. அதாவது கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, அதாவது பணத்தின் வந்து சமீபத்த வடிவங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ-மணி. அப்படின்னா இ-மணி மீன்ஸ் எலக்ட்ரானிக் மணி இஸ் மணி விச் எக்ஸிஸ்ட் இன் பேங்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன் த்ரூ த எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பணம் அப்படின்னு சொல்லும்போது வங்கியில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து பண பரிவர்த்தனை வந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங், அதாவது இணையதளம் மூலமாக வங்கி பேங்க். அப்போ இந்த வங்கி அப்படின்னு சொல்லும்போது வாடிக்கையாளர்கள் அல்லது நிதி நிறுவனங்கள் வந்து வலைதளத்தின் மூலமாக நிதி பரிவர்த்தனையை நடத்தக்கூடிய ஒரு முறைக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் சொல்லி சொல்கிறாங்க. ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ known as the internet banking is an electronic payment system that banks or other financial institution to conduct a range of financial transaction through website அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இ-பேங்கிங்னா என்னது, மின் வங்கி அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து நெஃப்ட் மீன்ஸ் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இ-பேங்கிங் மீன்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் directly from one account to another account by check or cash. அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி, செக்காக கொடுக்கலாம் ஆர் கேஷாக வந்து கொடுக்கலாம். இது வந்து எதன் மூலயமா செயல்படுது அப்படின்னா இந்த நெஃப்ட் மூலமாக, அதாவது இ-பேங்கிங் மூலமாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் மணி, பணத்தினுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது purchasing power of money over goods and services in a country, but the relations between the value of money and price level in an inverse one அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணத்தினுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பணம் வந்து ஒரு நாட்டில் வந்து பண்டமாற்று முறைகளாகவோ அல்லது பணிகளை வாங்கக்கூடிய சக்தியை வந்து பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா என்னது, வாங்கக்கூடிய சக்தியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பணம் இருக்குது அப்படின்னா
அதிகமாக பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பண வளர்ச்சி வந்து growth வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து பண்ட பணிகளின் விலை அளவை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விலைகளை சார்ந்துன்னா என்னது? பணத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? அதிகமான பொருட்களை வாங்கலாம். பணத்தினுடைய மதிப்பு வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? குறைவான பொருட்களை வாங்குவோம். அப்படி தானே செய்வோம். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எதை வைத்து வந்து பணத்தினுடைய மதிப்பு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பணிகள் மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகளை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் the value of money and price level is an inverse relationship அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எதிர்மறை தொடர்புடையது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பணத்தினோட மதிப்பு விலையினுடைய அளவு ரெண்டுமே என்ன எப்படி இருக்கும்? எதிர்மறையாக இருக்கும். அப்போ பணத்தினோட மதிப்பு அதிகமாக இருந்து விலை குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை அதிகமாக வாங்குவோம். விலை அதிகமாக இருந்து பணத்தோட மதிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா என்ன செய்வான்? பொருட்களை குறைவாக வாங்குவோம். அதான் வந்து என்ன சொல்கிறாங்க? இன்வர்ஷன் ரிலேஷன்ஷிப்பு வந்து பணத்தோட மதிப்புக்கும் அதோடைய விலைக்கும் வந்து இருக்குது, ப்ரைஸ் ரேட்டுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் the value of money is two types. First one internal value of money and then second one external value of money அப்படி சொல்கிறாங்க. The internal value of money refers to the purchasing power of money over domestic goods and services. அதாவது பணத்தினுடைய அகமதிப்பு அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டுக்குள்ளாரே என்ன செய்வாங்க? அந்த பொருட்களை வாங்கி அந்த அவங்களுக்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது உள்நாடுகளுக்குள்ளாரே. அப்போ வந்து அதனுடைய பணத்தோட எக்ஸ்டர்னல் வேல்யூ அப்படின்றது வந்து என்ன தெரியாது? உள்ளுக்குள்ளேயே டொமஸ்டிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உள்நாடுகளுக்குள்ளேயே வந்து பண பரிவர்த்தனை பண்ணிக்கிறது வந்து திஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. அண்ட் த நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி மீன்ஸ் டு த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் ஃபாரின் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது பணத்தினுடைய அகமதிப்பு பணத்தினுடைய புற மதிப்பு அப்படின்றது வந்து வெளிநாட்டில் உள்ள பண்டங்களை பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணின்னா என்னது? ஃபாரின்லேருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறது, வெளிநாடுகள்லேருந்து ஏற்றுமதி இறக்கி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் மணி. இப்போ பணத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா சார் ஜான் கீக்ஸ் சேஸ் தட் மணி இஸ் டிஃபைன்ட் பை த ஃபங்க்ஷன்ஸ் எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் அஸ் மணி. மணி இஸ் வாட் மணி டஸ். அதாவது பணத்தின் வரையறை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பணத்தினுடைய ஸ்வாக்சி அவருடைய கருத்துப்படி பணம் அப்படின்றது வந்து ஒரு கடினமான கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை குறிப்பிடுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பேராசிரியர் வந்து ஜான் கீக்ஸ் அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் வந்து செயல்பாட்டை பணத்தினுடைய வரையறைகள் அனைத்துமே வந்து செயல்பாட்டை அதாவது சார் ஜான் கீக்ஸ் கூற்றுப்படி பணம் அதன் பணிகளால் வந்து வரையறுக்கப்படுது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவையெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். எதெல்லாம் பணமாக நமக்கு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பணமாகவே பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டார். பேராசிரியர் வந்து வாக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னார். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. அப்போ பணத்தினுடைய இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணத்தினுடைய வரையறைகள் அனைத்துமே வந்து அதனுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அந்த டபுள் கொட்டேஷன்ஸில் மணி இஸ் டிஃபைன்ட் பை இட்ஸ் ஃபங்க்ஷன் எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் மணி மணி இஸ் வாட் மணி டஸ். அதாவது பணத்தை வந்து எதெல்லாம் பணமாக கருதப்படுதோ அவை எல்லாமே பணமாகவே பயன்படுத்தப்படுது. எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி சொல்லும்போது கிளாசிஃபைடு இன் டூ டைப்ஸு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் ஒன் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்னது
பணத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான பணிகள்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகையாக பயன்படுது. பணம் பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்க பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மணி இஸ் யூஸ்டு டு பை த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். செகண்ட் ஒன் மெஷர் ஆஃப் வேல்யூன்னு சொல்கிறாங்க. பணத்தினுடைய அளவு அப்படின்றது வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுகோலாக மதிப்பினுடைய அளவுகோலாக பணம் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இட் இஸ் ஈஸியர் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் வேரியஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அனைத்து மதிப்பையும் பணத்தால் வந்து அளவிட முடியும். பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இடையில் பரிமாற்றக்கூடிய விகிதமாக தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதோட கண்டினியூஷனை வந்து நம்ம பார்ப்போம். இதோடதுன்னா மெஷர் ஆஃப் வேல்யூவோடது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.